இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். சத்திய உதடு என்றும் நிலைத்திருக்கும், பொய் நாவோ ஒரு நிமிஷம் மாத்திரம் இருக்கும். நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஆப்பிரிக்காவில் ஒரு இனத்தவரிடம் ஒரு வினோத பழக்கம் உண்டு. யாராவது ஏதாவது தவறு செய்தால் அங்குள்ள வைத்தியர் அந்த கிராமத்தில் உள்ள ஒவ்வொருவரிடமும் பல கேள்விகள் கேட்பார். ஆனால் யாரும் தங்கள் தவறை ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் யாரையெல்லாம் சந்தேகப்படுகிறார்களோ அவர்களை அழைத்து அவர்கள் முன்பாக ஒரு ஈட்டியின் முனையானது சூடுபடுத்தப்படும். அது நன்கு சூடாகும் போது அதை கொண்டு வந்து சந்தேகப்படுகிறவர்களின் நாவில் வைப்பார்கள். தவறு செய்தவன் நாவில் வைக்கும் போது அவன் வலியில் துடிப்பான். மற்றவர்கள் நாவில் வைக்கும் போது அது ஒன்றும் செய்யாது என்பது அவர்களின் நம்பிக்கை. அந்த சூடாக்கப்பட்ட ஈட்டி தங்கள் வாயின் அருகில் வர இருக்கும்போது தவறு செய்தவர்கள் காட்டிற்குள் ஓடி ஒளிவார்கள். ஏனெனில் பொய் சொன்னவர்களின் நாவை அந்த சூடு பொசுக்கிவிடும் என்று பயந்து. ஆனால் மற்றவர்களின் நாவுக்கு அந்த சூடு ஒன்றும் செய்யாது என்கின்றனர். இது ஒரு குருட்டு நம்பிக்கை என்று நாம் நினைக்கலாம். ஆனால் அறிவியல் பூர்வமாக தவறு செய்யாதவர்கள் பதறாதபடியால் அவர்கள் நாவு ஈரமாயிருக்குமாம். அதனால் அந்த நாவு ஓரளவு சூட்டினை தாங்க முடியும். ஆனால் தவறு செய்தவர்களின் நாவு பயத்தில் வறண்டு போயிருக்கும். சூடு வைக்கப்படும் பொழுது அது பொசுங்கி போகும் என்று கூறப்படுகிறது. ஆதலால் அந்த கிராமத்தில் யாரும் தவறு செய்யவோ பொய் பேசவோ பயப்படுவார்களாம். ஆம், எனக்கு அருமையானவர்களே, கர்த்தருக்கு அருவருப்பான 6 காரியங்களில் பொய் நாவும் ஒன்று என்று வேதம் கூறுகிறது. 6 காரியங்களை கர்த்தர் அருவருக்கிறார், 7 அவருக்கு அருவருப்பானவைகள். அவையாவன: மேட்டிமையான கண், பொய் நாவு, குற்றமற்றவர்களுடைய இரத்தம் சிந்தும் கை, துர் ஆலோசனையை பிணைக்கும் இருதயம், தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால், அபத்தம் பேசும் பொய் சாட்சி, சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல் ஆகிய இவைகளே என நீதிமொழிகளில் சாலமோன் ஞானி கூறுகிறார். கர்த்தர் வெறுக்கின்ற இந்த 6 காரியங்களில் பொய் நாவு 2வதாக வருகிறது. சிலருக்கு பொய் பேசுவது என்பது மிகவும் சரளமாக வரும். பொய் சொல்வது ஒரு குற்றமாகவோ பாவமாகவோ சில விசுவாசிகளுக்கு தெரிவதே இல்லை. சும்மா ஒரு சிறிய பொய் தானே சொன்னேன் என்று பொய் சொல்வதை மிகவும் எளிதாக எடுத்துக் கொள்ளுகிறவர்களும் உண்டு. கர்த்தர் பொய் நாவை அருவருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. சில ஊழியர்கள் கூட தங்களுக்கு பெயரும் புகழும் வேண்டும் என்று தங்களுடைய ஊழியத்தை குறித்து வெளிநாடுகளிலோ வேறு இடங்களுக்கு ஊழியம் செய்யும் போதோ கர்த்தர் அவர் மூலமாய் செய்த ஒரு காரியத்தை 10 காரியங்கள் நடந்தது என்று துணிகரமாக பொய் சொல்வார்கள். இப்படிப்பட்ட ஊழியர்களை குறித்து விசுவாசிகள் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். கர்த்தர் அருவருக்கிற பொய்யை நாம் ஒருபோதும் பேசக்கூடாது. என்னதான் நடந்தாலும் நான் உண்மையை மட்டுமே பேசுவேன் என்று நாம் கர்த்தருக்கு முன் உறுதி எடுக்க வேண்டும். பொய் பேசி பழகியவர்கள் காலையில் எழுந்தவுடன், ஆண்டவரே, இந்த நாளில் நான் பொய் பேசாதபடி என் நாவை காத்தருளும் என்று சொல்லி ஜெபித்து அந்த நாளில் பொய் பேசாதபடி கர்த்தரின் கிருபையோடு நாவை காத்துக்கொள்ள வேண்டும். பயப்படுகிறவர்களும் அவ்விசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலை பாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்று வேதம் எச்சரிக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து யார் யார் பரலோகத்திற்கு வரமாட்டார்கள் என்றும் யார் யார் நரகத்தில் பங்கடைவார்கள் என்று குறிப்பிடும் போது பொய்யர்களும் அதில் பங்கடைவார்கள் என்று சொல்வதை பார்க்கும்போது நாம் பொய் பேசாதபடி எத்தனை கவனமாய் இருக்க வேண்டும். நாம் மற்றவர்களிடம் பேசும்போது எப்போதும் உண்மையையே பேசுவோம். கர்த்தர் அருவருக்கிற பொய்யை பேசாதபடி நம்மை கர்த்தருக்குள் காத்து கொள்ளுவோம். உண்மையுள்ள மனுஷனே கர்த்தருடைய பரிபூரண ஆசீர்வாதத்தை பெறுவான். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசித்துவள் நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா ஸ்தோத்திரங்க தாவே, எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே உண்மையை மட்டும் பேசக்கூடிய கிருபைகளை கொடுப்பீராக ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா, போய் பேசாதபடி நாவை காத்துக்கொள்ளக்கூடிய கிருபைகளை கொடுப்பீராக ராஜா. ஆண்டவரே, மோசே கர்த்தருடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா அனனியா சப்பிராளை போல போய் பேசி கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அப்பா தங்கள் ஜீவனை கெடுத்துக் கொள்ளாதபடி கர்த்தாவே ஒவ்வொருவரும் ஆண்டவரே எல்லா சூழ்நிலைகளும் எப்பொழுதும் ஆண்டவரே அப்பா நீர் விரும்புகிற உண்மையை பேசக்கூடிய கிருபைகளை கொடும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே
நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.